ஸோ ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் புதுசாக என்ன வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுறேங்க. ஸோ அப்போ தான் நான் ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் லைக் பண்ணால் பாருங்க லைக் பண்ணுறேன். சரி வாங்க வீடியோ கொடுக்கலாம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம சேனல் என்ன வீடியோ வந்து பார்க்க போகிறோன்னா 2025 to 2026 ஆண்டு கல்வி நாட்கள் கலண்டர் பார்த்துருவோம். ஸோ உங்களுக்கு வந்து 19 டேஸ் அந்த மாதிரி நாள் லீவ் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பார்த்துருவோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஆல்ரெடி சொல்கிறது அந்த மாதிரி தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், ஓகேவா? ஸோ இதோடைய பிடிஎஃப் வந்து ஒன்றா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ முதல்ல வந்து இதில் என்னென்ன கொடுத்துருவாங்கன்னா முன்னுரை, அடுத்து பள்ளி நாட்காட்டி, பயிற்சி நாட்காட்டி, அடுத்து கால அட்டவணை, உயர் தொழில்நுட்ப ஆய்வகம், அடுத்து மனநலம் மற்றும் வாழ்வியல் திறன் வகுப்பு, உயர்கல்வி வழிகாட்டி சொல்லிட்டு கொடுத்துக்கிறாங்க. ஸோ இது வந்து இது பண்ணிங்க. செய்முறை பாடத்திட்டமும் கொடுத்துக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பார்த்துங்க. ஸோ இதை பற்றி பார்க்கணுன்னா ஃபுல்லாக வீடியோ பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன பண்ணிக்கிறாங்க வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசு பாடநூல்கள், புத்தக பைகள், காலணிகள், காலேந்திகள், காலுறைகள், புவியியல் வரைபடம், கிரையான், பென்சில்கள், கணித உபகரண பெற்றிகள், கம்ப்ளீட்டை, மழைப்பாடைகள், உரை காலணிகள், நோட்டு புத்தகங்கள்னு சொல்லிட்டு ஸோ மிதிவண்டி, விலை இல்லாத பேருந்து அட்டைன்னு சொல்லிட்டு பக்காவாக எல்லாம் கொடுத்துக்கிறாங்க. ஸோ இது வந்து இருங்க வெயிட். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இது அதுவும்னா கவர்மெண்ட் பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன தரும்னு சொல்லிட்டு சொல்லிக்கிறாங்க. ஸோ இதில் வந்து நிறைய அவங்களுக்கு தான் வந்து நிறைய ஸ்காலர்ஷிப்பு அண்ட் நிறையா போட்டியெலாம் வைப்பாங்க. ஸோ கவர்மெண்ட் சார்பாக. ஸோ அதை பற்றினா உங்களுக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதை பற்றி தனியாக வீடியோ போட்டுறேன். ஸோ வந்து பார்த்தா நம்ம இப்போ வந்த இது பார்த்துருவோம். ஸோ பள்ளி நாட்காட்டியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தோன்னா ஜூன் மாதத்தில் வேலை நாட்கள் வந்தோன்னா 21 நாள், மொத்த வேலை நாட்கள் வந்தோம்னா 21 நாள் தான். ஸோ இதில் எண்ணிக்கை வந்தோம்னா ஞாயிற்றுக்கிழமை தான் வார விடுமுறை வந்துடுமா. ஸோ திங்கட்கிழமை வந்து கல்வி ஆண்டு தொடக்கம், அதாவது 2ஆம் தேதி தான் ஸ்கூல் ஆரம்பித்து 1 முதல் 12ஆம் வகுப்பு ஆரம்பித்தாங்க. ஸோ அன்றைக்கி ஒரு நாள் பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை செம்மொழி நாள் அன்றைக்கி அண்டு வந்து புதன்கிழமை வியாழக்கிழமை எதுவும் இல்லை. ஸோ 7ஆம் தேதி சனிக்கிழமை வந்தோம்னா அரசு விடுமுறை, பக்ரீத் ஆல்ரெடி வந்து அன்றைக்கி விடுமுறை விட்டாங்க. ஸோ சாட்டர்டேனா. அடுத்து 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வார விடுமுறை. ஸோ இது தெரிஞ்சது தான். அடுத்து இப்போது வரக்கூடிய இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வார விடுமுறை சனிக்கிழமை விட்டாங்க, அண்டு ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை சொல்லிட்டாங்க, ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 4 நாள் லீவ் கிடச்சிக்குது. ஸோ அதில் 4 டேஸ் வந்தோன்னா வித்தின் 4 டேஸு லீவு. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஜூன் மாதம் நெக்ஸ்ட்டுலேருந்து பார்த்திங்கன்னா அடுத்த வாரம் சனிக்கிழமையும் விடுமுறை சொல்லிட்டாங்க, அந்த ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை. ஸோ சப்போஸ் வந்து பார்த்தோன்னா நீங்கள் ப்ரைவேட் ஸ்கூலாக இருந்தால் மேபி ஃபஸ்ட்டு மிட்டம் அவங்க தனியாக கண்டக்ட் பண்ணுறாங்கன்னா அப்படின்னா கண்டிப்பாக அவங்க பார்த்தா எக்ஸ்ட்ரா கோச்சிங் கிளாஸ் சேர்க்கறதுக்கோசம் சாட்டர்டே வந்து உங்களுக்கு லீவ் வரதுக்கு வாய்ப்பில்லை நான், ஓகேவா? அண்டு வந்து அடுத்த 28ஆம் தேதி வார விடுமுறை அன்றைக்கும் சனிக்கிழமை, 29ஆம் தேதி லீவுன்னு சொல்லிட்டாங்க. அடுத்து வந்து ஜூலை மாதம் இதில் வந்து மொத்தம் வேலை நாட்கள் 44 நாட்கள். அதில் மாதம் வந்து எத்தனை நாட்கள் வந்து 23 நாட்கள் தான் வேலை இருக்குமா. ஸோ ஜூலை மாதம் வந்து 5ஆம் தேதி வார விடுமுறை. அடுத்து 6ஆம் தேதி வந்து பார்த்தோன்னா வேறு அரசு விடுமுறை சொல்லிட்டாங்க. ஏன்னா அன்றைக்கி வந்து மொஹரம். அண்டு வந்து 12ஆம் தேதியும் வந்து பார்த்திங்கன்னா வார விடுமுறை. 13ஆம் தேதியும் வந்து வார விடுமுறை சொல்லிட்டாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 15ஆம் தேதி கல்வி வளர்ச்சி நாள்ன்றதுனால அன்றைக்கி வந்து கண்டிப்பாக லீவு. ஸோ அண்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு மிட்டம் வந்து என்றைக்கு வரப்போகுதுன்னு சொல்லிட்டாங்கப்பா. ஸோ இன்றைக்கி வந்து 16/7/2025 அண்டு 17
7/2025, 18/7/2025. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 16ஆந்தேதி ஆரம்பிச்சது 19ஆந்தேதி சாரி 18ஆந்தேதி முடியுது. ஸோ சனிக்கிழமை வார விடுமுறை, ஞாயிற்றுக்கிழமை வார விடுமுறை. நெக்ஸ்ட்டு 26ஆந்தேதியும் வார விடுமுறை, 27ஆந்தேதியும் வார விடுமுறை. ஆகஸ்ட் மாதம் பொறுத்த வரைக்கும் என்னன்னா 2ஆந்தேதி. ஸோ அப்போ ஓவராலாக உங்களுக்கு என்ன தெரியுதுன்னா சனிக்கிழமை சாட்டர்டே அண்டு சண்டே வந்தோம்னா உங்களுக்கு விடுமுறைப்பா. ஸோ எல்லாம் கண்டிப்பாக பார்த்துங்க. ஸோ இதோட பிடிஎஃப் வந்து நான் ஆல்ரெடி சொன்னது தான். பிடிஎஃப் வந்து வேணாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிறேன், போய் ஜாயின் பண்ணி. அப்படி இல்லைன்னா நம்மளோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கில் நீங்கள் டேரெக்டாக ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு சுட சுட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா மெசேஜும் வந்துடும். ஸோ அதை தவிர்த்து நீங்களே டேரெக்டாக டவுன்லோட் பண்ணால் நம்மளுடைய வெப்சைட் லிங்க் வந்துன்னா அஃபிஷியலாக வந்து பார்த்திங்கன்னா உங்கள் டிஸ்பிளேயில் காமிக்கிறேன். அப்படி இல்லைன்னா நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு மேலே வந்தோம்னா கிளிக் கொடுத்துக்கிற பாருங்க, அங்கே இது பண்ணிங்க. ஸோ நிறைய பேர் வந்தோம்னா வாட்ஸ்அப் சேனல்லையும் அண்டு இன்ஸ்டாகிராம் சேனல்லையும் ஜாயின் பண்ணாமல் ஜாயின் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்து நம்மளுடைய வெப்சைட்டு தனியாக இருக்குது, அதில் போய்ட்டு ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து 27ஆந்தேதி 8ஆம் மாதம்னா அரசு விநாயகர் சதுர்த்தி, ஓகேவா. அண்டு பார்த்தீங்கன்னா 30ஆந்தேதி வார விடுமுறை, சாட்டர்டே அண்டு சண்டே வந்து பார்த்தீங்கன்னா வார விடுமுறை விட்டாங்க. அடுத்து 5ஆந்தேதி வெள்ளிக்கிழமை வந்தோம்னா இது செப்டம்பர் மாதம் அரசு விடுமுறை, மில்லாடி நம்பி மட்டும் ஆசிரியர் தினத்துக்காக. ஸோ அண்டு வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் மாதம் 18ஆந்தேதியும் முதல் அல்லது காலாண்டு தேர்வு தொடக்கம். முதல் பருவம்னா குவார்ட்டர்லி எக்ஸாம். ஸோ 1லேருந்து 12ஆம் வகுப்புகளுக்கு, ஓகேவா. 18ஆந்தேதிப்பா. அண்டு வந்து பார்த்தோன்னா அந்த தொடக்கம் அப்போ தான் தொடக்கமாகுது. எப்போ வந்து பார்த்திங்கன்னா 26/9/2025 முதல் பருவம் காலாண்டு தேர்வு முடிவாது அன்றைக்கி தான். அடுத்து முதல் பருவம் காலாண்டு தேர்வு விடுமுறை தொடக்கம் என்றைக்குன்னு வந்தோம்னா 27 சனிக்கிழமை ஆரம்பித்து. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 1 நாள் 2 நாள் 3 4 5 6 7 8 9. ஸோ வித்தின் 9 டேஸ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லீவுப்பா, ஓகேவா. ஸோ 9 டேஸ் வந்து பண்ணாலும் ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள், ஓகேவா. ஸோ அந்த 9 டேஸில் நம்ம ஸ்டடி பிளானு அண்டு அசைன்மெண்ட் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் டேரெக்டாக கொஷின் பேப்பர் சென்ட் பண்ணிங்கன்னா அந்த கொஷின் பேப்பருக்கான ஆன்சரும் வந்தோன்னா நம்ம சேனல் சார்பாக சென்ட் பண்ணுறோம். ஸோ அதனால் சென்ட் பண்ணுறாங்க. ஸோ டிஸ்ட்ரிக்ட் வைஸ் வந்து பார்த்தோன்னா எந்தெந்த ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாலும் ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து சென்ட் பண்ணுறேங்க உங்களுடைய கொஷின் பேப்பரை. அடுத்து 2ஆம் பருவம் தொடக்கமாகுது 6ஆந்தேதி 10ஆம் மாதம், அதாவது வந்து அக்டோபர் மாதம். ஸோ அது வந்து நீங்கள் இது பண்ணிங்க. அண்டு வந்து தீபாவளி இதெல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி ஆக்சுவல் தெரிஞ்சது தான். ஸோ நமக்கு வந்து நெக்ஸ்ட்டு இடைப்பருவத் தேர்வு வந்து 2ஆம் இடைப்பருவத் தேர்வு 11/11/2025 தொடக்கம் ஆரம்பித்து கரெக்டாக 3 டேஸ் வித்தின் 3 டேஸ் இதுவாகுது. அடுத்து 14ஆந்தேதி குழந்தைகள் தினம், அது 15ஆந்தேதி சனி வார விடுமுறை, குழந்தைகள் பாதுகாப்பு வாரம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 15லேருந்து கிட்டத்தட்ட 22/11 வரை வந்தோம்னா குழந்தைகளோட பாதுகாப்பு வாரம்னு சொல்லிட்டு சொல்லிக்கிறாங்க, ஓகேவா. 16ஆந்தேதி ஓகே வார விடுமுறை, டிசம்பர் மாதம் வார விடுமுறை. அடுத்து அரையாண்டு தேர்வு தொடக்கும் போது அரையாண்டு தேர்வு முடிஞ்சு அடுத்து உங்களுக்கான லீவ்லாம் ஸோ விட்டுருவாங்க. அடுத்து ஜனவரி மாதம் இதில் எக்கச்சக்கமான லீவ் வந்து, ஓகேவா. ஸோ ஒரு மந்தில் எத்தனை நாள் வந்தோம்னா 1 2 3 அண்ட் அது பார்த்தீங்கன்னா 4 5 6 7 8 9 10 11 12 அண்ட் 13. ஸோ 13 நாள் வந்துப்பா உங்களுக்கு வந்தோம்னா லீவுப்பா, ஓகேவா. பிப்ரவரி மாதம்ன்ற மொத்த வேலை நாட்கள் 174. அல்ல இந்த மாதத்தில் வந்தோம்னா 20 நாட்கள் தான் உங்களுக்கு வேலை, ஓகேவா. ஸோ உங்களுக்கு வந்தோம்னா ஸ்கூல் டேஸ், ஓகே. அண்டு பிப்ரவரி மாதத்தில் வேறு எதுவும் கவர்மெண்ட் ஹாலிடேன்னு சொல்லிட்டு எதுவும் வரல. ஸோ மார்ச் மாதம்னா 3 விடுமுறை வருதுப்பா. 3 அது வேறு 3 விடுமுறை. இதில் வந்துன்னா உங்களுக்கு வந்துன்னா 12th அண்ட் 11th வந்து பப்ளிக் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிடும். அண்டு 6th-லேருந்து 9th படிக்கக்கூடிய மாணவர்கள் அண்ட் 1st-லேருந்து 5th படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஸோ ஏப்ரல் மாதம் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இதான் இந்த வருஷத்துக்கான காலம். ஸோ பள்ளியோட நாட்காட்டி அப்படின்ற பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஜூன் மாதம் ஞாயிற்றுக்கிழமை வேலை நாள் அப்படின்னு சொல்லிட்டு இதில் குத்து வச்சுக்கிறாங்கன்னா இதெல்லாம் 2ஆம் தேதி வேலை நாள் அப்படின்னு.
வெயிட்ப்பா, சனி ஞாயிறு நான் இந்த சனி ஞாயிறு தெரிகிற இடம்லாம் வந்து பண்ணால் உங்களுக்கு விடுமுறை. ஸோ ஓகேவா. அண்ட் அந்த மீதி டேஷாக தெரியுது பாரு, அன்றைக்கெலாம் வந்து வேணால் வேலை இல்லை. அதாவது இது வந்து வேணால் திங்கள். ஸோ நான் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டில் இந்த 2ஆந்தேதி வந்து வேணால் திங்கள். ஸோ அன்றைக்கி வேலை நாள் அது எக்ஸட்ரானா அதே தான் அங்கே கீழே. ஓகேவா. அடுத்து புனைகள்னா ஆகஸ்ட் மொத்த வேலை நாட்கள் வந்து பார்த்தா கொடுத்துட்டாங்க. ஸோ ஆகஸ்ட் 15ன்னு சொல்லிட்டு என்னைக்கு சொல்லிட்டு விடுமுறைன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ ஓகேவாப்பா. ஸோ பார்த்துக்குங்க, தயவுசெய்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து நம்ம சேனலில் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோ வந்து வரப்போகுதுப்பா. என்ன வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மிட் போர்ஷன் வந்து வேணால் 10th 11th 12th அண்டு நீங்கள் வந்து வேணால் ஸ்டூடெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணிங்கன்னா 6th-லேருந்து 8th படிக்கக்கூடிய 9th படிக்கக்கூடிய மாணவர்களும் பயிற்சி நாட்காட்டின்னு சொல்லிட்டு எண்ணும் எழுத்தும் நேரடி பயிற்சி சொல்லிட்டு இன்னும் 1லேருந்து 5th படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு தான். ஸோ திறனறிவு பயிற்சி. ஸோ இதெல்லாம் வந்து அதான் இடைநிலை ஆசிரியர்களுக்கோசம் தொல்லியல் பயிற்சி. இது வந்து தெரிவு செய்யப்பட்ட 6 முதல் 10ஆம் வகுப்பு வரை கற்பிக்கும் பட்டதாரி ஆசிரியர்களுக்கு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ் கொஸ்டின் பார்த்து. ஸோ டீச்சர்ஸ் யாரும் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா இதெல்லாம் வந்து பண்ணால் உங்களுக்கு. ஸோ இந்த பிடிஎஃப் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துறேன், டவுன்லோட் பண்ணிப்பா ஃப்ரீயாக. ஸோ பயிற்சி வரும், அதாவது வந்து அந்த டீச்சர்ஸ்க்கான கொடுத்துருந்தாங்களே அதை தான் கொடுத்துக்கிறாங்க. கால அட்டவணையை பார்த்துரும். ஸோ வகுப்பு வந்து வேணால் தொடக்க கல்வி இயக்கம் கால அட்டவணை மாதிரி. ஸோ 1 முதல் 3ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய மாணவர்கள் நாள் காலம். ஸோ காலைல 9:30 ஆரம்பிச்சு 11 மணிக்கு ஃபஸ்ட்டு பீரியடில் நான் தமிழ். அடுத்து 2வது பீரியடில் கணக்கு 11:10 10 மினிட்ஸ் பிரேக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 12:40 வரைக்கும் கணக்கு மேக்ஸு. அண்ட் வந்து போனால் ஈஸி 1:30 அந்த 12:40 1:30 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உணவு இடையிலப்பா. 1:30 2 மணி வரைக்கும் இங்கிலீஷ் வந்து வேணாம். அடுத்து ஈஸியாக அப்படி பேசுறதுன்னு சொல்லிட்டு ஒரு சப்ஜெக்ட். அடுத்து இங்கிலீஷு. அடுத்து மறுபடியும் 3:30 3:40 வரைக்கும் ஒரு 10 மினிட்ஸ் பிறகு. அடுத்து சமூக அறிவியல் செயல்பாடுகள். அடுத்து சூழ்நிலைகள். ஸோ ஓகேவா. செவ்வாய்க்கிழமை ஆங்கிலம் தமிழ். அடுத்து கலையினும் கைவண்ணமும். ஸோ கணக்கு விளையாட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா புதன்கிழமை தமிழ் கணக்கு ஃபன் வித் மேக்ஸு ஆங்கிலம் சூழ்நிலை சமூக அறிவியல். வியாழக்கிழமை ஆங்கிலம் தமிழ் சொல்வதை எழுதுதல் வாசித்தல் கணக்கு விளையாட்டு. வெள்ளிக்கிழமை கணக்கு ஆங்கிலம். அடுத்து நன்றி வகுப்பு தமிழ். அடுத்து சூழ்நிலை சமூக. ஸோ இதெல்லாம் ஒரு வாரத்திற்கான பாட வேலைகள் சொல்லிட்டு தமிழில் மொத்தம் 5 லெசன் ஒரு வாரத்தில், இங்கிலீஷில் 5 லெசன், மேக்ஸ் கணக்கில் 5 லெசன், சூழ்நிலையில் 6, சமூக அறிவியல் வந்து 3 லெசன், மொத்தம் 18 லெசன் அவங்க வேணால் ஒரு வாரத்தில் முடிச்சிடணும். ஸோ அதையும் வந்து அந்த ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ குறிப்புன்னு சொல்லிட்டு குறை தீர்க்க கற்பித்தல் பயிற்சி நூல் செயல்பாடுகள். ஒவ்வொரு வாரமும் குறை தீர்க்க கற்பித்தல் பயிற்சி நூல் செயல்பாடுகள். பாடவில் 20 நிமிடம் மட்டும் வாசித்தல் பயிற்சிக்கு ஒதுக்க வேண்டும். வளரி மதிப்பீடு தேர்வு அறிவிக்கப்படும் தேதிகளில் நடத்த வேண்டும். அது ஒரு வகுப்பிற்கு பிரிவுக்கு மேல் உள்ள பள்ளிகளில் பாடக்கால அட்டவணையை பள்ளி தலைமை ஆசிரியர் குழு இணைந்து இம்மாதிரி அட்டவணை அடிப்படையில் தேர்ச்சோம். அதாவது வந்து இப்போ நீங்கள் 10th போனோடனே உங்களுக்கு வந்து ஏ செக்ஷன் பி செக்ஷன் சொல்லிட்டு பிரிச்சுடுவாங்க. ஸோ அதில் இருக்கிற மாதிரியே நீங்கள் வந்து வேணால் அந்தமாரி செக்ஷன் தனித்தனியாக இருக்கும்போது ஸோ அப்போ வந்து வேணால் நீங்களே வந்து வேணால் உங்களுக்கு தனி டைம் டேபிள் க்ரியேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதேமாரி 4ஆவதுலேருந்து 5ஆவது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சேம் தான்ப்பா, அதே தான்ப்பா கிட்டத்தட்ட. ஓகேவா. அடுத்து 6 முதல் 8ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்குன்னு சொல்லிட்டு நான் இதேமாரி தான். இதெல்லாம் வந்து வேணால் உங்கள் தலைமை ஆசிரியர் வேணால் இதெல்லாம் உங்கள் டீச்சர்ஸ் மூலம் கலந்து இது பண்ணிப்பாங்க. ஸோ இதெல்லாம் வேணால் நீங்கள் பார்க்க தவிர. ஸோ டீச்சர்ஸ் வேணால் இந்த பார்த்துக்கலாம். ஸோ இதெல்லாம் பார்த்து நீங்கள் இது பண்ணுறதில்ல. டீச்சர்ஸ் வேணால் இந்த பிடிஎஃப் பார்த்துக்குங்க. ஸோ ஓகேவா. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த டேஷ்ட் போடுறதுக்கெல்லாம் இந்தமாரி தொழிற்கல்வி பாடத்தை தான் அந்த டைமில் இது பண்ணுறதுக்காக. ஓகேவா.
ஸோ இது மாதிரினா 10th படிக்கக்கூடிய மாணவர்கள் அப்படின்னா கிளாஸில் எப்படி அதுமாரி ஒரு ஏஐ க்ரியேட் பண்ணது. ஸோ நல்லா இருக்குதான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா யூஜிசி இது வேணால் உங்களுக்கு தேவைப்படாது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ்க்கு தான் இதெல்லாம் தேவைப்படும். ஸோ மொழிகள் ஆய்வு உயர்கல்வி வழிகாட்டி ஸோ இதெல்லாம் டீச்சர்ஸ்க்கு தான். ஓகேவா? ஓகேப்பா, இது வரைக்கும் பார்த்துங்க. ஸோ தயவுசெய்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல். முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேனல் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதோட பிடிஎஃப் ஆல்ரெடி நான் சொன்ன மாரி தான்ப்பா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துக்கிறேன், டவுன்லோட் பண்ணிக்கோம்பா. ஓகேவா? ஸோ ஓகேப்பா, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல். முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.